முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். 26/6/2024 காலை சரியாக 6 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம். முதலாவதாக தற்போதைய வானிலை அமைப்பின் அடிப்படையில் தமிழக மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்கப்பட்ட அளவில் ஒரு தீவிரத்தன்மையோடு கடந்த 2 நாட்களாக இருந்தது. இந்த நிலையில் மேலும் இதே தீவிரத்தன்மையோடு அடுத்த 2 தினங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை கிடைக்கும். இதனால் விவசாய பயிர்களுக்கு இன்றைக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம். கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் அடுத்த 3 தினங்களுக்கு மழை விட்டு பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதே நேரத்தில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும், அநேக கடலோர மாவட்டங்களிலும், அநேக உள் மாவட்ட பகுதிகளிலும் வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்பசலனம், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இவைகளின் காரணமாகவும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்ய இருக்கிறது, தீவிரமாக பெய்ய இருக்கிறது. கடந்த மே மாதத்தில் தீவிரமான சுற்றுகளை, வெப்பச்சலன இடிமலை சுற்றுகளை நம்ம பார்த்துருப்போம். மீண்டும் அதே போன்ற ஒரு சுற்று ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது தெரிகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை கிடைக்கும். இன்றைக்கே நான் இந்த அறிவிப்பை கொடுத்து விட்டேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் 5 தினங்களிலிருந்து 6 தினங்கள் வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விவசாயிகள் உடனடியாக உங்களுடைய திட்டப்பணிகளை தொடக்குங்கள். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மாலையிலும் இருக்கிறது மழை, காலையிலும் இருக்கிறது, மதியமும் இருக்கிறது. இதில் காலையில் பெய்யக்கூடிய இடங்களும் இருக்கிறது, மாலையில் பெய்யக்கூடிய இடங்களும் இருக்கிறது, மதியம் பெய்யக்கூடிய இடங்களும் இருக்கிறது. ஆகையினால இவைகளை பற்றியான முழு அறிக்கைகளும் நம்ம டெய்லி 1 டைம் அப்டேட் பண்ணுவோம். ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக 4 தினங்களாக நம்ம யூடியூப் சேனலில் அறிக்கை கொடுக்க முடியலை. என்ன காரணம்னா, எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. படிப்புகளுக்கான யூனிவர்சிட்டி எக்ஸாம் முக்கியமான துறையில் இருக்கிறேன். அதனால் படிப்பு கொஞ்சம் அடுத்தடுத்து படிக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலும், தேர்வு எழுத வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலும் சில நாட்கள் நமது யூடியூப் சேனலில் வீடியோ தொடர்ந்து வருவதில் சில தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்கூட்டிய நாட்களில் கரெக்டாக நம்ம ஒரு 4 தினங்களுக்கு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கிருச்சு. அதை பற்றியான முழு டீட்டெயில்ஸும் நம்ம 4 தினங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ இன்றைக்கான சூழ்நிலைப்படி தமிழ்நாட்டில் ஜூலை 1ஆம் தேதி முதல் தீவிரமடையக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமலையை பற்றியும் இன்றைய தினம் தெளிவாக உங்களிடம் பேசிவிட்டோம். அதனால் எந்தெந்த டைமில் தமிழ்நாட்டில் மழை வருகிறதோ அந்தந்த டயத்திற்கு முன்கூட்டியே விழிப்புணர்வாகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அறிக்கை பதிவு செய்வதில் நாம் மும்முரமாக இருக்கிறோம். நமது யூடியூப் சேனல் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல். அதே போன்று தொடர்ந்து கடந்த 3 தினங்களாக தொலைபேசி அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. விவசாயிகளிடமிருந்தும் நிறைய தமிழகத்தின் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள், நிறைய திருமணம் நடக்கிறதாம் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதங்களில், அது சம்பந்தமான கேள்விகள், இப்படி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களிலிருந்து கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கடந்த 4 தினங்களில் வந்து கொண்டே இருந்தது. அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தற்போதைய ஆய்வு முடிவுப்படி ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. அதற்கு முன்கூட்டிய நாட்களில் இந்த மாத இறுதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே காணப்படும் என்கின்ற நிலையில் காணப்படுகிறது. தொடர்ந்து அது தீவிரமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு பகுதியில், ஒன்று வட இந்திய பகுதியில் தீவிரமாக இருக்கும், இல்லைன்னா தென்னிந்திய பகுதியில் தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை மாதம் முழுவதுமே தீவிரமாக தான் இருக்க போகிறது. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தீவிரமாக தான் இருக்க போகிறது. செப்டம்பரிலும் தீவிரம் குறையாமல் இருக்கத்தான் போகிறது. அதற்கு இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டிலிருந்து, கேரளா பகுதியிலிருந்து, அரபிக்கடலிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அந்த தென்மேற்கு திசை காற்று, பருவக்காற்று வலு குறையும் போதெல்லாம் இந்த வெப்பச்சலன இடிமலையும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுடன் இணைந்த காற்று மழையும் பெய்யும் என எதிர்பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இன்றையிலிருந்து ஒரு சில இடங்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பரவலாக தமிழகம் முழுவதும் பலத்த மழை, காற்றுடன் இடியுடன் கூடிய நல்ல மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஒட்டுமொத்தமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடியோட வடக்கு பகுதி, இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை கிடைக்கும் வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும். மற்ற மாவட்டங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடியது இது. மற்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு,
உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டின் மத்திய உள் தமிழக மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய மாவட்டங்களை இப்போ தற்போது வரைக்கும் கனமழை பற்றியே நம்ம பேசியிருக்கிறோம். மிக கனமழையும் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் இடியுடன் கூடிய மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொடர்ந்து நல்ல மழை கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு மழையை பொறுத்தவரையில் வெப்பச்சலன இடிமலை புரிஞ்சுக்கணும். தென்மேற்கு பருவமழை புரிஞ்சுக்கிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய இடிமலை தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடையக்கூடிய அந்த இடிமலை தீவிரமாக இருக்கும். அதன் அடிப்படையில் தற்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து விட்டது. மீண்டும் அது தீவிரம் குறையும் போது அதனோடு இணைந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதமாகவே வரும். தீவிரமடைவதற்கு முன்கூட்டி துவக்கத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வறண்ட காற்று. ஆனால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த பிறகு அங்கிருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் மிக்க காற்று. அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாகும் போது என்ன ஆகும் தெரியுமா? அங்கே மழை அதிகமாக பெய்யுது. அங்கே அதிகப்படியான இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும். இந்த பக்கம் அதிகப்படியான வெயில் தொடர்ந்து இந்த நிலப்பகுதி தொடர்ந்து மழை இல்லாமல் இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த ஈரப்பதம் மிக்க காற்றெல்லாம் இங்கே கொண்டு வந்து குவித்து நல்ல இடியுடன் கூடிய மழையாக தீவிரமாக பெய்ய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை 1 முதல் ஜூலை 10 வரையிலும். ஆகையினால விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை திட்டமிட்டு வேளாண்மை பணிகளை முடித்து கொள்ளுங்கள். ஜூலை 1 தங்களுடைய பணிகளை முடிப்பது நல்லது. ஒட்டுமொத்தம் 38 மாவட்ட விவசாயிகளுக்கும் நான் இதை அறிவுறுத்துகிறேன். கடைசியில் ஜூலை 1 கால் பண்ணி கேட்பாங்க, சார் மழை பெய்யுது, இந்த மழை எப்போ நிற்கும்? நான் நிறைய வேலை சொல்லுவாங்க அன்றைக்கி தான் நம்மளுக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நீங்களாகவே முன் சுதாரித்து திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் மீண்டும் ஒரு முறை தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டு இந்த நேரத்திற்கான அறிக்கைகள் நிறைவடைகிறது. முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் தொடர்ந்து பல்கலைக்கழக தேர்வில் இருக்கிறேன். அதாவது தேர்வு எனக்கு நடக்கிறது, என்னுடைய பாடத்திற்கு தேர்வு நடக்கிறது. அதற்கு நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறனால தொடர்ந்து வீடியோ வெளியிடுவதில் சில தாமதங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் பொறுத்து கொண்டு தொடர்ந்து முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் அடுத்து எந்த ஒரு அறிக்கை வரும்போதும் அடுத்தடுத்த அறிக்கைகள் வரும்போது அதனுடன் தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதேபோன்று நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அஃபிஷியல் பேஜஸ் இருக்குது. அதில் நம்ம தண்டர்ஸ்டோமிங் சீசனல் டைம்லேயும் தமிழ்நாட்டில் எப்போல்லாம் மழை அதிகமாக பெய்கிறதோ அப்போல்லாம் நம்ம அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் உங்கள் மொபைலுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அந்த சவுத்து தமிழ்நாடு என்கின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னே மேலே சர்ச்சில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய ப்ரொஃபைல் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபாலோ கொடுக்கும். ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அதில் டெய்லி அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம்.